என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கும், காலேஜ் ஃப்ரெண்டுக்கும் சேம் டேல தான் மெஹந்தி போட போறோம். ஸோ மார்னிங்கே நான் கிளம்பிட்டேன். அம்மா வீட்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிரைட் வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் அம்சா. இவளுக்கு வந்து நம்ம மெஹந்தி போட திண்டுக்கல் போயிருந்தோம். இவளோட ஒரே ரெக்வயர்மெண்ட் என் கையே தெரியக்கூடாது அப்படின்றது மட்டும் தான். ஸோ அவ்ளோ இன்ட்ரிகேட் ஒர்க் பண்ணி குடுத்துருந்தோம். நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போனாலுமே, இத கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் மேலேயே ஆயிருச்சு. அவ்ளோ இன்ட்ரிகேட்டா இருந்துச்சு. பட் அவுட்புட் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. அவளுக்குமே ரொம்ப புடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் பிரைட முடிச்சுட்டு, செகண்ட் பிரைடு வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் மோகனவள்ளி தான். ஸோ அதுக்கு நம்ம கொடை ரோடு போனோம். என்கேஜ்மெண்ட்டுக்குமே மோகனவள்ளிக்கு நம்ம தான் மெஹந்தி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைம் நம்ம ஃப்ளோரல் பேட்டர்ன்ல போயிருந்தோம். இந்த டைமும் அதே மாரி தான். இந்த டைம் மோகனவள்ளி புது வீட்டுக்குமே ஷிஃப்ட் ஆயிட்டா. அங்க போய் சாப்ட்டுட்டு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லேட்டாவே ஆயிருச்சு அவ வீட்டுக்கு ரீச் ஆக. ஸோ இந்த மாரி ஃப்ளோரல் பேட்டர்ன் வந்து நான் இதுவரை ட்ரை பண்ணதில்ல. ஃபுல் ஃப்ளோரல் பேட்டர்ன். பட் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனாலுமே ஒர்க் வந்து ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சு. எங்க எத போடுறதுன்னு தெரியாம. ஒரு கட்டத்தில மோகனா வந்து டென்ஷன் ஆகி "சீக்கிரம் பண்ணு குணா" அப்படின்ற மாரி திட்ட ஆரம்பிச்சுட்டா. அவளோட ஒர்க்க முடிக்கிறதுக்கு நைட் 12 ஆயிருச்சு. ஸோ வேற வழியே இல்ல. இங்கேயே பாய விரிச்சு படுத்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க படுத்துட்டு, நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எங்க வீட்டுக்கு கிளம்பி போனேன்.